வாட்ஸ்அப்ல நம்ம சோக பாட்டு வைப்போம். என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க ஷிரின்? எப்ப பார்த்தாலும் ஏன் வாட்ஸ்அப்ல சோக பாட்டு இந்த மாதிரியே வச்சுக்கிட்டு இருக்க? என்ன ஃபாத்திமாக்கா செய்ய சொல்றீங்க? ஒரே டிப்ரெஷனா இருக்கு. மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சாதான் எல்லாரும் பார்ப்பாங்க. அதை பார்த்தா எனக்கு ஒரு மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அதனாலதான்க்கா நான் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். யாரும்மா சொன்னது வாட்ஸ்அப்ல சோக பாட்டுலாம் வச்சா மன ஆறுதல் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? இதனால பாக்குறவங்களுக்கு உன் மேல ஒரு தப்பான எண்ணங்கள் தான்ப்பா வரும். அப்ப நான் என்னதான்க்கா செய்யறது? வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்க கூடாதுன்னு சொல்றீங்க. அப்ப நான் என்னோட மன ஆறுதலுக்கு, நிம்மதிக்கு நான் என்ன செய்யறது? நீங்களே சொல்லுங்க அக்கா. உனக்கு உண்மையிலேயே மன நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னா நீ அல்லாவின் பக்கம் தான்ப்பா திரும்பணும். அல்லாவே திருக்குறான்ல சொல்றான், அல்லாவை நினைவு கொண்டுதான் அவர்களுடைய இதயங்கள் அமைதி பெறுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஷா அல்லாஹ் நீங்க தொழுவுங்க, ஓதுங்க, திக்ரு செய்யுங்க. அதன் மூலயமா உங்களுக்கு மன ஆறுதலும் அமைதியும் கிடைக்கும்பா. அதை விட்டுட்டு இந்த மாதிரி சோகமான ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்காதப்பா. இன்ஷா அல்லாஹ் நான் அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரியே தொழுது துவா கேட்கறேன்க்கா.